இன்று திருப்பலியானது நன்றி பலியாக அனைத்து குடும்பத்தினர் ஆண்ட்ரூ பி 42வது பிறந்த நாளுக்காக நன்றி பலியாக பிலிப் ஜூலி அவருடைய குடும்பத்தாரும் மரணமடைந்த லூகாஸ் ஜோசப் டிமல்லோ அந்தோனி அருண் 40ஆம் நாள் நிர்மலா ஜோதி இவருடைய ஆண்களை பற்றிக்காகவும் செய்திருக்கின்றது. உங்கள் எல்லோருடைய கருத்துக்களுக்காக மன்றாடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் திருச்சபை புனித மார்த்தாவை நாம் நினைவு கூறுகின்றோம். மார்த்தாள் மரியாள் குடும்பத்தினர் எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்தார்கள் என்று நாம் வார்த்தையை படிக்கின்றோம். அந்த குடும்பத்தில் லாசர் இறந்த பொழுது ஆண்டவருக்கு சொல்லி விட்டாங்க, ஆண்டவரே செத்துட்டான் இருக்காமான்ட்டு சொல்லலை. ஆண்டவருக்கு எப்படியோ தெரிஞ்சது வீட்டுக்கு போனார். ஆகவே நம்முடைய துன்பங்களை ஆண்டவர் அறிந்திருந்தால் நாம் அழைப்பு விடுக்காமலேயே நம் ஆண்டவர் வருவார். அதாவது அவ்வளவு நல்லவர் நம் தெய்வம், உயிரோடு வாழுகிறவர் நம் தெய்வம். இன்றும் நம்மை நான் நம்பிக்கைக்குள்ளாக இருந்தால் நம்மை விடவே மாட்டார். அவருடைய எல்லா வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றுவார். அந்த உறுதிப்பாடு நம்மிடம் வேண்டும். ஆகவே மார்த்தாவை போல இயேசுவை அன்பு செய்யும் ஒரு புதிய இதயத்தை தாரும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இதை ஒப்புக்கொள்ளுகிற தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவரிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. புனித மரியாதையும்
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணையே இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார்.
அவர் எல்லா நெருக்கடியும் என்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் தூயவரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் ஈராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். Hallelujah, 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 hallelujah. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து கேட்டோம். எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம்னா ஒரே வார்த்தையில் அந்த எல்லா வாசகத்தையும் ஒரு வார்த்தையில் போடணும்னா அன்பு. சொல்லுங்க, அன்பு அன்பு அன்பு. அவ்வளவு. பைபிளில் உள்ள மெயின் கட்டளைகள் எது? 2. ஒன்று, உன் ஆண்டவராகிய கடவுளை முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக, உன்னை போன்று பிறனையும் அன்பு செய்வாய். ஆகவே கடவுள் பிதா நம்ம கொடுத்த கட்டளை பேசிக் அன்பு. அன்பு தான் பெருசு. அன்புடையோர் எல்லாம் உடையோர்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த அன்பு, அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பு நம்மள்கிட்ட வரணும்னா அதுவும் ஆண்டவருடைய கிருபை தான். கிருபைன்னா பிச்சை, அது அவருடைய கிருபை, அருள். அதுக்கு ரோமன் சொல்லுது, உழைப்பினாலும் அல்ல விருப்பத்தினாலும் அல்ல, உழைப்பினாலும் அல்ல விருப்பத்தினாலும் அல்ல, இறக்க வைக்கும் தேவனடைய ஆகும். இந்த அன்பு யாருது? அவரது, கடவுள்.
ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5:5 படிக்கிறோம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம்முடைய உள்ளங்களில் சொல்லுங்க, என்ன பொழியப்பட்டுள்ளது? சொல்லுங்க, பொழியப்பட்டுள்ளது. இவ்வளோ கொடுக்கல ஆண்டவர் அன்பை கொஞ்சோண்டு இவ்வளோ கொடுக்கல, மிச்சம் போடல. நிறைவாக அவருடைய வழியாக நம் உள்ளத்தில் அவருடைய ஆவியின் வழியாக இந்த அன்பை பொழிந்திருக்கிறார். இந்த அன்பை எங்கே போச்சு? வீட்டில் பார்த்தா மருமக, மாமியா, உறக்கத்தை, மச்சன் எல்லாரையும் அன்பு ஈக்குவல் அன்பு செய்ய முடியுமா? எவ்வளோ வறுமை வைராக்கியம்! ஏன் அன்பு இல்லை? நம்ம யாருடைய மக்கள்? எதுக்காக வாழ்கிறோம்? எங்கே போய் சேரணும்? இப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். நம்ம எங்கே வாழ்கிறோம், எங்கே போகிறோம், யார்கிட்ட போகிறோம், அப்போ அவர்கிட்ட போகிறத எப்படி வாழணும், அந்த உறுதிப்பாடு வேணும். ஆக அன்பவர்களே, இந்த அன்பு தான் பைபிளில் மெயின் கட்டளைகள். அந்த அன்பை பற்றி அருளப்பன் முதல் வாசகத்தில் படித்தோம். இப்போ சடனாக ஞாபகம் வருது ஒரு கதை. சடனாக ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்கிறேன். அருளப்பருக்கு வயசாச்சு, ரொம்ப வயசாச்சு, 90 வயசு இருக்குது, நடக்க முடியலை. அருளப்பர் ஆண்டவருடைய சீடர். அருளப்பர், யாகப்பர், 3 பேரில் அருளப்பர். இந்த அருளப்பர் மட்டும்தான், யோவான் மட்டும்தான், அதாவது தலை வெட்டுண்டு வேதனை இல்லாத செத்தவர். மற்றவங்கெல்லாம் மறை சாட்சிகளாக கொலை செய்யப்பட்டவர்கள். இந்த யோவான் மட்டும் அப்படி நல்ல வயசாகி ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்று செத்தார். அவர் வயசாகிடுச்சு. அப்போ ஜெருசலேம் திருச்சபையில் அவரை, ஐயா யோவான் வந்து ஆண்டவரை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் கேட்பாங்களாம். அவர் நடக்க முடியாது, சேரில் கையில் வைப்பாங்களாம். ஏதாவது சொல்லுங்க ஐயா. அவர் சொல்லுவாரா, காட் இஸ் லவ், லவ் காட். புரியுதுல்ல எல்லாருக்கும்? காட் இஸ் லவ், லவ் காட். ஆண்டவர் அன்பான உள்ளவர், அன்பு செய்யும். ஆண்டவர் அன்பான கடவுள், அவரை அன்பு செய்யண்டே ரெக்கார்டு சொல்லுவாராம். அப்போ சொல்ல மக்கள் அவர் அந்த ஃபீலிங்கோட, உணர்ச்சியோடு சொல்லுகிற பொழுது மக்கள்லாம் அழுவாங்களாம். எனவே அன்பார்களே, அன்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் ஒருத்தனை வெறுத்து கூட விண்ணகம் செல்லலாம்ட்டு கனவு பண்ணக்கூடாது. ஒருத்தனை வெறுத்து கூட அங்கே போய் மேலே போக முடியாது. ஆகவே அன்பு பெருசு. எல்லாரையும் அன்பு செய்யணும். அவன் வெறுக்கிறான், அவன் நம்மளை பேச மாட்டேங்கிறான், வேறு உனக்கு ஒரு வழி கொடுக்குறேன் ஆண்டவர். பைபிளில் வேறு வழி உனக்கு வார்த்தை இல்லையே. ஆக அன்பு செய்யலாம் நமக்கு வேண்டும். அந்த அன்புக்காக தானே இயேசப்பா நமக்காக ஊரே கொடுக்கிறார். ஆகவே வந்தவர்களே, அந்த அன்பு நம்மளும் இருக்க வேண்டும், நம்மளோட முக்கியமானது. இன்றைய ஆனால் அன்பு நம்ம இதயத்தில் பொழியப்பட்டிருக்கிறது. வருஷம் வழியாக நம்ம உள்ளே போகிறப்ப, நம்ம தேடுறப்ப அதை நம்ம கண்டுகொள்ளும். இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது மார்த்தா ஆண்டவரை அந்த ஊரை அடைந்தார். அங்கே வீட்டில் போனார். மார்த்தா கிச்சனில் போயிட்டு அதிகமாக பிஸியாக இருக்காரு. மரியாதை ஆண்டு பாக்கில் உட்காந்துருக்காரு. அப்போ ஆண்டு சொல்கிற, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்கிறதுக்கு என் சோதரி என்னை ஒருத்தனை விட்டு விட்டாலே கவலையிலே கேட்ட பொழுது ஆண்டு சொல்கிறார், மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றை மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவன் எடுக்கப்பட மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்பத்துக்கு ஏன் ஆண்டவர் போனார்? அதாவது ஆண்டவர் ரொம்ப அன்பு செஞ்சாங்க. ஆண்டவரை அன்பு செய்த குடும்பம், ஆண்டவரை தேடினாங்க. ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போனார். அந்த ஒரு நல்ல ஒரு உறவை வளர்த்துக்கிட்டார். ஆண்டவர் இந்த லாசர் இறந்தப்ப சொல்லிவிடலை. ஆண்டவருக்கு தெரிஞ்சு அவர் சிக்காருக்கவே சொல்ல தெரியும் அவருக்கு. ஆனால் போகலை. இறந்து பிற்பாடு போவோம். இறந்து பிற்பாடு போய் எழுப்புறது நல்லவா? இப்போ போய் சிக்காருக்கு போய் எழுக்கிறது நல்லவா? இறந்து விழுந்தால் கடவுளுக்கு மகிமை அதிகம் வரும் என்று ஆண்டவர் எழுதுகிறது. ஆகவே ஆண்டவரை தேடுகின்ற பொழுது
ஆண்டவரை நாம் தேடுகின்ற பொழுது நமக்கும் அந்த அனுபவத்தை கொடுப்பார். ஆகவே கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு மதம் அல்ல. சொல்லுங்க, கிறிஸ்தவ மதம் என்பது சொல்லுங்க ஒரு மதம் அல்ல, இது ஒரு அனுபவம். அனுபவம் அனுபவம். ஆக நம்ம ஆண்டவரை அனுபவிக்கணும். அவங்க குடும்பம் ஆண்டவரை அனுபவிச்சாங்க. ஆண்டவரை அனுபவிக்கின்ற பொழுதுதான் அந்த உறவு ஏற்படும். ஆகவே நம்ம அதாவது ஒரு ஹைவே ரோடு போகுது, பக்கத்தில் பேரலல் ரோடு போகுது இல்லையா? ஹைவே ரோடு பக்கத்தில் பேரலல் ரோடு. நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையில் 2 ரோடு சேர்க்கக்கூடாது. ஒன்று கோயிலுக்கு பக்தி ஜெபமாட, இங்கே வந்து வெறுப்பு எல்லாரையும் பேசாமல் இருக்கிறது. இந்த 2 ரோடு ஒரே ரோடு தான். நம்ம அந்த ரோடு நம்மளை ஒரே ரோடுலன்னா அப்போ நமக்கு ஆவியானவர் நம்ம தூண்டுவார். சரியில்லை சரி. வேண்பாடுகளை ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மோடு இருப்பார். அப்போ அன்பு இருந்தால் தான் ஆண்டவரை தேடுவோம். அதாவது 29:13 எரேமியா சொல்லுது. எரேமியா வீட்டில் படிங்க. எரேமியா 29:13 சொல்லுங்க. என்னை முழு உள்ளத்தோடு தேடினான் என்னை காண்பார்கள். ஆம் சொல்லுகிறேன், என்னை முழு உள்ளத்தோடு தேடினால் என்னை காண்பார்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு கிடைக்காத ஆண்டவர் கிடையாது, அனுபவத்தை கொடுக்காத ஆண்டவர் கிடையாது. நீ எந்த அளவுக்கு தேடுறியோ அந்த அளவுக்கு நீ அவரை கண்டுபிடிப்பேன். எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மனசு கொடுக்குறியோ, எவ்வளோ டைம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம அனுபவிப்போம், அனுபவம் ஆகும். ஆண்டவர் இறக்கம் உள்ளது. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அதை ஒரு சங்கீதம் பாடுகின்ற பொழுது சூப்பராக இருக்கும். நான் எங்கேயுமே பாடுறது சங்கீதம் நான் சரி இன்னைக்கு பாடுறேன் வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம அந்த ஊரில் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆகவே சுவைத்தால் தான் தெரியும். இப்போ அந்த கடை ஸ்வீட்டு, அந்த ஃபேமஸான கடை, அந்த ஸ்வீட்டை பற்றி நம்ம எவ்வளவு சொன்னாலும் ஆனால் சொல்கிறத கேட்கலாம், ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றதா அது வேறு. அந்த மாதிரி ஆண்டவரை அனுபவிக்கணும். அனுபவிச்சா நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை அனுபவிக்கலை, அதனால் ஆண்டவர் இருந்தாங்க, அனுபவம் தெரியலை. ஆண்டவர் செத்தாரு, அவரை பற்றி தெரியலை, அவரை பற்றி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆண்டவர் இறந்து விண்ணகம் சென்றார், அவரை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு எல்லாம் பயந்து இருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் எழுந்து வந்தார், எல்லாருக்கும் நெருப்பு பற்றி எரியுது. ஆக ஆவியானவர் எழுந்து வருகின்ற பொழுது இது ஒரு அனுபவம் ஆச்சு. இது ஒரு கிறிஸ்துவத்தின் ஒரு மதம் இல்லை, அனுபவம் ஆச்சு. அதனால் பரிசுத்தாவி எழுந்து வர்றதுக்கு முன்னாடி வாய் துறக்கலை. புரியுதா? பரிசுத்தாவி எழுந்து வர முன்னாடி வாய் துறக்கலை. பரிசுத்தாவி எழுந்து வந்த பிற்பாடு வாய் மூடலை. இதை புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். பரிசுத்தாவி எழுந்து வரணும் நம்மள்கிட்டையும். அதே அப்போஸ்தலர் மீது அன்று எழுந்து வந்த தூய ஆவியானவர் இன்னைக்கு வரமாட்டேங்கிறாரா? கூப்பிட்டா வரமாட்டாரா? அன்பு செஞ்சா வரமாட்டாரா? ஏன்னா பரிசுத்தாவி எங்கே இருக்காரு? பரிசுத்தாவி எங்கே இருக்காரு? உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். ஆவியானவரே அவனோட மேலே வந்து விழுந்துறாரு. உன்ட்ட தான் இருக்கார். உன்ட்ட உள்ளவர் உன்னை எழுப்புறாரு. அவ்வளோதான். ஏன்னா பரிசுத்தாவின் ஆலயம்னா, பரிசுத்தாவின் ஆலயம்னா புனித ஸ்டீபன் முதல் இரத்த சாட்சி. அவரை கல்ல இருந்து அடிக்கிறாங்க. எது அடிக்க முன்னாடி சொல்றாரு, வானம் திறந்திருப்பதையும் பிதா இருப்பதையும் வலப்பக்கத்தில் இயேசு இருப்பதையும் கண்டார். அப்போ பரிசுத்தாவி என்ன தெரியும்? எங்கே ஓடிட்டாரு? இங்கே இருந்த. புரியுதா? பிடிச்சிக்கணும். பரிசுத்தாவி அவரோடு இருந்தார். பரிசுத்தாவி இருந்ததுனால தான் விண்ணகத்தை பார்த்தார். விண்ணகத்தில் அப்பாவையும் இயேசு கிறிஸ்தையும் பார்க்கிறார். ஆகவே பரிசுத்தாவி தப்பிச்சுக்கிட்டு ஓடுறால நம்மோடு இருக்கிறோம். 24/7 சொல்லுங்க. 24/7 24 மணி நேரமும் நம்மோடு இருக்கிற யாரு? தூய ஆவியானவர். அவர் இருந்தால் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் இருக்கிற பொழுது இந்த எப்படி மார்த்தார் வீட்டுக்கு ஆண்டவர் போனாரோ, மரியாள் வீட்டுக்கு போனாரோ, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வருவார். அழைக்காமலே வருவார். ஏன்னா உங்களோட அன்பு இருக்கு. அன்பு இருந்தால் போதும். ஆகவே மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா. அந்த நல்ல பங்கை நம்ம வாழ்க்கையில் தேடணும். நல்ல பங்குங்கிறது அதாவது சேவை இருக்கணும், ஆனால் அதை விட அதிகமாக நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளணும். நல்ல பங்குங்கிறது வெற்றிகள், சேவைங்கிறது ஹரிசாண்டல். புரிஞ்சுங்க?
அதாவது இந்த மரம் எது முக்கியமான மரம்? இதில் தான் இது நிற்கிது, புரியுதா? இதில் தான் இது நிற்கிது, இதில் இது நிற்கலை. ஆக அவரை தேடுகின்ற பொழுது, அவரில் ஆழமாக நாம் இருக்கின்ற பொழுது, நாம் அவரை தேடுவோம், அவரை அன்பு செய்வோம், அவருடைய சேவை இருக்கும். ஆகவே அன்பர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்தணும். லவ் த பைபிள், லவ் த ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியை அவருடைய வார்த்தையை அன்பு செய்கிற பொழுது அந்த இரண்டு வல்லமையும் நம்மை நடத்த வேண்டும் ஒவ்வொரு நாள். ஆகவே கிறிஸ்த மதம் என்பது மதம் அல்ல, அனுபவம். எப்படி ஆண்டா வார்த்தை போனாரோ அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவார், நம்மோடு இருப்பார், நமக்கு எல்லா அற்புதமும் நடக்கும். ஆகவே தேடுங்கள் கண்டீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆக நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவரை கண்டிப்பாக பார்ப்போம். பிதா சொல்லுகின்றார் 29 ஜனவரி 29:13 அதான் ஆண்டவர் சொல்றார், தேடுங்கள். யாரை இப்போ நம்ம எதை தேடுறோம்? ஆண்டவரை எங்கே தேடுறோம்? உன் வீட்டில் தேடு, பைபிளை எடு, பைபிளை ஆண்டவரோட வார்த்தையில் அமர்ந்து. ஆகவே அந்த ஒரு கிருபைக்காக நாம் எப்பொழுதும் எல்லோரும் கண்களை மூடி கொஞ்சம் மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீ நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ள தெய்வம். உமையும் எங்களை நாங்கள் காணச் செய்யும். உம்முடைய அனுபவத்தை மக்களுக்கு கொடும். அவர்கள் இதயத்தில் அந்த அன்பை ஒளியும். ஆண்டவரே, உழைப்பினாலும் அல்ல, விருப்பத்தினாலும் அல்ல, உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய அன்பை, பரலோக அன்பை, விண்ணக அன்பை என் உள்ளத்தில் புரிந்தவர்களும் நாங்கள் அனைவரும் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக உம்முடைய பற்றி நாங்கள் உங்களை பற்றி பேசி உம்முடைய அரசை பரப்ப எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை அபிஷேகித்தருளும், எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து கூறும் பலியானது நம்முடைய பிதாவை தாமரை ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உம் வியத்தகு படைப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணிவுக்கு உந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியம் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புடைய செயலும் ஆகும். ஏனெனில் உன் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் கொண்டு பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களித்து சொல்வதாவது: நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவருடைய எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருப்பது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையை, இன்றைய பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனிதா, ஆண்ட்ரூ, பிலிப் அவருடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய அனைவருடைய கோரிக்கைகளையும் உடைய பாத்திற்கு அர்ப்பணிக்கின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட லூகாஸ், ஜோசப் டிபல்லோ, அந்தோனி அருண், நிர்மலா ஜோதி,
பஸ்கா சந்தியாமா உடைய இவர்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்த்தெழும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மார்த்தா, இவ்வுலகிற்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமுறலாம் உம்மை மன்றாடும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் மகிமையும் ஆராதனையும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளின் தந்தை அழைப்பை கற்றுக் கொடுத்து அந்த அன்போடும் பாசத்தோடும் நம்முடைய தந்தையினுடைய அரசு இந்த உலகில் பரவட்டும், இந்த உலகில் இன்னும் வேரூன்றி வளரட்டும் என்று உருக்கத்தோடு மன்றாடி அவரை துதித்து சொல்வதாவது: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியில் விருந்து கலந்து பெற்றோர் பேறு பெற்றோர்.
என் ஆதலால் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எனக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியானவர் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்ய பிறருக்கு சொல்லவும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுப்போம். நல்லோராய் உம் அருள் எங்களை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகிலும் முழு அண்டவெளியிலும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தையும் எதிர்நோக்கி திருப்பணிகளாகியும் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமைக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மனதுடன் கொண்ட ஒரே திருமண உடலும் இரத்தமும் வீழ்ச்சியிட்டவை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலை உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் ஒரு முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.